ஹாய், நான் உங்கள் ஸ்ரீதிவ்யா பேசுகிறேன். வெள்ளக்காரதுரை என் 3வது படம் ரிலீஸ் ஆக போகுது 25th. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. இதில் என் கேரக்டர் வந்து ரொம்ப போல்டாக இருக்கும், எனர்ஜெட்டிக்காக இருக்கும். சேம் கெட்டப்பானா மறுபடியும் ஹோம்லியாக இருக்கும், ஹாஃப் சாரீஸில் இருக்கும். ஆனால் இது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஒரு ஜமீன்தார் வீட்டில் இருக்கிற பொண்ணு. ஸோ அதுக்கு செட் ஆகிற மாதிரி நாங்கள் பண்ணிட்டோம். எல்லாமே ஹேர் ஆகட்டும், ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே அப்படி தான் பண்ணிட்டோம். ஸோ வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ஃபீல் இதில் வராது கண்டிப்பாக. என்ன கேரக்டர் கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் போல்டாக இருக்கும். அதில் கொஞ்சம் இன்னோசென்ட்டான பொண்ணு, இன்னோசென்ட் ஆனால் கலாட்டா பண்ணுவான். இதில் போல்டான பொண்ணு கலாட்டா பண்ணுவான். உண்மையாகவே ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிச்சு வெள்ளக்காரதுரை. நாங்கள் டேட்ஸ் கூட அவ்வளோ கொடுக்கலண்ணா. ஆனால் அதுக்கு மெயின் ரீசன் வந்து எல்எல் சார் தான். அவரோட பிளானிங் அப்படி இருக்குது. ஸோ அதுக்கு எல்எல் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். சிவகார்த்திகேயன் சாரோட மறுபடி இந்த படம்ல பண்ணிட்டேன். ஆப்வியஸ்லி இட் வில் பி மறுபடி நல்லா இருக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு படத்துலேயே பெயர் வந்து சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ இதில் இன்னும் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அது கெமிஸ்ட்ரி எல்லாமே இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வெள்ளக்காரதுக்கு அப்புறம் காக்கி சட்டை, அதுக்கப்புறம் பென்சில், ஈட்டி. தெலுங்கில் வந்து வாரதி அன்னு ஒரு படம் பண்ணிவிட்டு அது ஃபெப்ரவரி ரிலீஸ் ஆகுது. எல்லாருக்கும் வணக்கம். வெள்ளக்காரதுரை இந்த படத்தில் விக்ரம் பிரபுவோட சேர்ந்து நகைச்சுவை கேரக்டர் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காரு அண்ணன் எனக்கு எல்எல் சார். மனங்குத்து படையில் ஒரு கேரக்டர் கொடுத்தாரு, ஹீரோ ஃப்ரெண்டு. அதில் ஒரு கேரக்டர் கொடுத்தோம். டயர்லாம் போய் மாட்டி விட்டுருவாங்க, சிக்கலை போய் அவங்க மாட்டிக்கிறாங்க, அவனை காப்பாற்றுக்கு நாங்கள் தெரியுவோம். தேசிங் ராஜா பார்த்திங்கன்னா அப்படியே ஹீரோவுக்கு ஆப்போசிட்டாக இருப்பேன், ஹீரோயினுக்கு தாய் மாமனாக இருப்பேன். அதில் இப்போ வெள்ளக்காரதுரை அப்படின்னா ஹீரோ கூடவே இருப்பேன், ஹீரோ க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பேன். ஆனால் என்னை சுற்றி இருக்க எல்லாமே சந்தோஷமாக இருப்பாங்க, நான் மட்டும் கோபமாக இருப்பேன். என்னை அப்படி ஒரு பிரச்சனை இழுத்து விட்டு என்னை வேடிக்கை பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஒரு மனுஷன் எவ்வளோ எமோஷனல் ஆகக்கூடாது, ஆனால் ஏதாவது வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்னை அப்படி ஏற்றி விட்டு திருப்பி என்னை இறக்கி விடுவாங்க. ஏன்டா அவங்களோட படம் மாதிரி இருக்கும். அப்படி ஒரு படம் ஃபுல்லாக ஒரு எமோஷனாக கூலாக்குவாங்க. என்னைய அப்படி கேரக்டர் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது இந்த கேரக்டர் எனக்கு புதுசாக தான் இருந்துச்சு. எல்எல் சார் உறவு திருப்திப்படுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆடியன்ஸ் உங்களும் திருப்திப்படுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் கண்டிப்பாக லாஸ்ட்டாக என்னோடய படம் வந்த வரைக்கும் இந்த படம் வரப்போ இன்னும் அதை விட கொஞ்சம் அதிகமாகவே என்னை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நல்லாவே பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நான் சொல்கிறத விட உங்கள் மார்க்கு எனக்கு தேவை. இந்த வெள்ளக்காரதுரை மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக வந்திருக்கு, வெற்றி படமாக அமையணும். அதுக்கு உங்களோட வாழ்த்துக்கள் எங்களுக்கு தேவை. இமான் சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். படத்துக்கு மிகப்பெரிய ஒரு சக்தியாக அண்ணன் வந்திருக்காங்க. அப்போ கூட சக நடிகர் எல்லாத்துக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அன்பண்ணன் கோபுரம் புலிமிச்சர் முதல் படம், இந்த முதல் படம் வெற்றி அடையணும். அப்போ இன்னும் பல படங்கள் பண்ணுவார், இன்னும் பல பேருக்கு வேலை கிடைக்கும். கண்டிப்பாக இந்த படம் வெற்றி தான், அதில் எந்த மாற்றம் இல்லை. பொதுவாக வந்து வருத்தப்பட வாலிபர் சங்கம் அந்த சிறுதிவா அதிகமாக தமிழ் பேச தெரியாது. உன் கண்களோ கூலிங் பே. நீ நல்ல குடும்பத்தில் பிறந்தவன். ஒரு சில வார்த்தை தெரியாது, ரொம்ப ரேராக தான் பேசுவாங்க. அப்போ அந்த கேமரா போகிறப்ப சிவா நான் ஏதாவது எப்போயுமே அந்த கேமரா ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி டேரக்டர் எனக்கு சிவா கொஞ்சம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. கேமரா ஆன் பண்ணக்கப்புறம் எல்லோரும் முடிப்பாங்க, நம்ம சொன்ன டைலாக் என்ன வரவேலையே 2 பேரும் பேசாமே இருக்காங்களேன்ட்டு. சிவா ஒன்று பேசுவாப்புல, நான் ஒன்று பேசுவேன். இந்த பொண்ணு முழிக்கும், என்ன எதை பேசுகிறாங்கன்னே தெரியலையே. நம்ம பஞ்சுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். போய் சுற்றி அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கிட்ட வருவோம். அப்போ அப்படி இருக்குது. இப்போ 2வது படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இன்னும் ஜாலியாக பட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சொல்கிறதுக்குள்ள அது டக்குன்னு பஞ்சு அடிச்சிருது சிறுதிவா. அது தமிழ் தெரிஞ்சிருச்சு. உள்ள ஒரு டைலாக் நான் போட்டு அதை கவுண்டர் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு போட்டுரும். டேரக்டர் சொல்ல பரவாயில்லையா தெளிவாக இருக்க பொண்ணு அப்படின்ட்டு. ஜீவாவில் அதை பார்த்துருக்கேன். இப்போ வெள்ளக்காரதுரை முழுமையாக அந்த பொண்ணு தமிழ் கற்றுக்கிடுச்சு. சிறுதிவா நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருக்குது, நல்ல பொண்ணு. கண்டிப்பாக சிறுதிவா பெரிய ஹீரோயினியாக வரும். அதுக்கு வாழ்த்துக்கள். இல்லை நான் ஆக்சுவலி நான் சாங் ஆடணும். விக்ரம் பிரபு என்னோட காமெடியான சும்மா வரட்டும், நான் மெயினாக ஆடினேன். ஆனால் படம் நல்லா வரும், சாங்ஸ் நல்லாயிருக்கும், பீப்புள்ஸ் லைக் பண்ணுவாங்க. சுரேஷ் சார் ஒரு ஃபுல் சாங் இப்படி போட்டு எடுத்து பண்ணான்னு சொன்னான் அப்படின்னு தோணுச்சு. போட்டு அங்கிட்டு கையில் கம்பெடுத்து கட்டிட்டாங்க கேமராவுக்கு பின்னாடி. கொன்றுவிட்டாங்க. நல்ல படம் நல்லா வந்துருக்க மாதிரி தெரியுது. ராஸ்கல் கொன்றுவேன். போயிட்டு பின்னாடி கேமரா சேர்ந்து சொல்கிற ஆட்ட போதும், சாங் நல்லா வந்துருட்டாங்க. அதனால் அங்கங்கே நடந்துக்கிட்டே இருக்கு. இந்த சாங் எனக்கு முழுமையாக ஆட விடலை. எனக்கு காக்கா முட்டை சாங் சூப்பர். குழந்தைகளுக்குலாம் அந்த வரி ஈஸியாக ரீச் ஆகிடுச்சு. காக்கா முட்டை ரொம்ப நல்லா இருக்குது.
காக்கா முட்டை காக்கா முட்டை கண்ணாலத்தான் கபடி ஆடுவே கன்னி காலம் நேரம் பார்த்திடாம மகுடி பூதுவே. அப்புறம் வைரமுத்து சாரோட கூத காத்து சாங் சூப்பர், அந்த சாங் நல்லா இருக்கு. கூத காத்து கொள்ளுதையா மல்லு வெட்டித்தாயா இல்ல மல்லு கட்டுவாயா. எல்லாமே எனக்கு அது கேட்டு முடிச்ச மாதிரி அம்மாடி சாங் கேட்பேன், அதுவும் சூப்பராக இருக்கும். அம்மாடி ஓ அழகு செமதோடு ஒன்ன கண்டா பொழுதோ திருநாடு. எனக்கு 4 சாங் நல்லா ஹிட்டாயிருச்சு. ஆமாம், 4 சாங் நல்லா ஹிட்டு தான். நடிகர் திலகம் இல்லைன்னு கவலைப்படாத, நல்லா நடிக்க பொண்ணு பிறந்திருக்கா மறந்து விடாத. ரொம்ப சந்தோஷங்க. ஒரு நடிகனுக்கு இதை விட சந்தோஷம் என்ன வேணும்? ஆரம்பித்த உடனே டக்கு முடிச்சுட்டு அடுத்த படத்துக்கு போயிட்டே இருக்கும்ல. நேற்று ஆரம்பித்த மாதிரி இருந்துச்சு, அடுத்து இன்னொரு செட்டில் போனால் அடுத்த படம் ரிலீஸ் இருந்து இப்போ அடுத்து இன்னொரு படத்துக்கு வேலைக்கு போகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒர்க் பண்ணுற அந்த நம்ம உழைப்பு அதுக்கான ரிசல்ட் உடனே வெளில வரப்போ சந்தோஷமாக இருக்குது. இந்த வருஷம் 2014, அடுத்த வருஷம் 2015 நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா 2014 பார்த்தீங்கன்னா 4-2-6, இப்போ 2015 7 நல்லா இருக்குது. அதனால் 2015 ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாத்துக்கும். படம் 25 ரிலீஸ் வெள்ளைக்காரத்தில் கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே பேசியிருக்கோம். எல்லோரும் யாரும் அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க, அப்படி தான் பேசுவாங்க. அதே மாதிரி தான் நானும் பேசியிருக்கேன். நான் நல்லா பண்ணிக்க நல்லா பண்ணு சொல்லி நான் நல்லா பலன்னு சொல்ல மாட்டேன். அது நல்லா தான் பண்ணிக்க நினைக்கிறேன். அதெல்லாம் மீறி உங்களுடைய மார்க் எங்களுக்கு தேவை, உங்கள் ரிசல்ட்டு தேவை. இந்த படத்தை ஓட வைங்க. சின்ன தப்பெல்லாம் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க எங்களை. கண்டிப்பாக இந்த படம் நல்ல படமாக வந்திருக்கு. மிகப்பெரிய வெற்றி படம் அமையும்னு நினைக்கிறேன். அமைய என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. சினிமா செய்திகளுக்கு indiaglitch.com பாருங்கள். சினிமா அப்டேட்ஸ்க்கு indiaglitch.com சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.